ஹாய், வெல்கம் பேக் டு மை மெரினா மன்னன். நான் உங்கள் பிரேம்குமார். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு கார்டன் வீடியோ பார்க்க வந்திருக்கோம். சாயங்காலம் ஒரு ஈவினிங் போல் ஒரு 5 o'clock 6 o'clock ஆகும் போதுங்க. ஸோ இப்போ வீடியோ எடுக்கிறோம். எப்படி இருக்கும்னு தெரியல, பார்க்கலாம். இந்த லைனில் வந்து இங்கே 2 முல்லை போட்டு நிறைய பூனை காய்ச்சி ஓவர் ஆகிட்டு கொஞ்சம் போக்குமான்னு தெரில. ஆனால் துள்ளூர்லாம் விடுது. இந்த லைனில் வந்து ஃபுல்லாக மல்லி இருக்குது. இதுவும் பூ கொத்து முடிஞ்சிருக்கு. திருப்பி இப்போ மழை வர ஸ்டார்ட்டாக இருக்குது. திரும்பிட்டு பூ வைக்குமா இந்த இடையில அப்படின்ட்டு எல்லாம். ஆனால் ஒரு தொட்டியில் இருந்த ஒரு 4 செடியை மட்டும் நான் வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன். யாருக்குன்னா மல்லி செடி வேணும்னா கூட சொல்லுங்கள், கொடுக்கலாம். அதுமாரி அந்த கார்னரில் ஒரு செடி இருக்குது. அது என்ன பூன்னு தெரியல. எங்கள் அண்ணா வந்து ஒரு வெட்டிங்கில் வந்து கொண்டு வந்து கொடுத்தாரு. குட்டி குட்டியாக வந்து பிங்க் கலரில் வந்து கொடுப்போம். இந்த லைனில் வந்தாக்கா நான் பதியம் போட்ட மல்லி. இந்த மல்லி வந்து யாருக்குன்னா வேணும் அப்படின்னா ஒரு 150. பாருங்கள் எவ்வளோ பெரிய கிளையாக இருக்குது. இந்த பேக்கோடு அப்படியே கொடுத்துறேன். 150 யாருக்குன்னா வேணுமா சொல்லுங்கள். இதுக்கு பக்கத்தில் மாஞ்செடி இருக்குது. இதுவும் நான் சாப்பிட்டுட்டு நம்ம போட்ட கொட்டையிலேருந்து வந்திருக்கு மாஞ்செடி. அது பக்கத்துலேயே ஒரு சின்ன சங்குப்பூ செடி இருக்குது. இது தனியாக எடுத்து ஒரு தொட்டியில் வைக்கணும். இதுக்கு மேலே வந்து துளசியும் கற்பூரவல்லியும் இருக்குது. இது பக்கத்தில் வந்து இது பக்கத்தில் 2 செம்பருத்தி செடி இருக்குது. ஒன்று வந்து ஒரு மிளகா செம்பருத்தி மாதிரி பூக்கும். அது ஒரு ரோஸ் கலர், பிங்க் கலரு. இன்னொன்று ஒரு ரோஸ் கலர். இதுக்கு கீழே இது என்ன செடின்னு தெரியல. இங்கே கொடி மாதிரி படருது. இது கொடி எட்டி விடுறதுக்கு பந்தல் போடுறதுக்கு எனக்கு வசதி இல்லை. சரி, அந்த பேக்லேயே சுற்றி விட்ருக்கேன். பரங்கிக்காய் செடின்னு சொல்லுவாங்க. இது பக்கத்தில் பாருங்கள். இது வந்து கண்டுக்கீரையும் நல்லா வந்துட்டு நம்மளுக்கு ஹார்வெஸ்ட் பண்ணால் நல்லா கீரை பருப்பு போட்டு கடையலாம். பக்கத்தில் பாருங்கள், இது வந்து உருளைக்கிழங்கு. எங்கள் கீழே மாடியில் டெனன்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட வந்து உருளைக்கிழங்கு வந்து வந்துருந்துன்னு சொல்லிட்டு நட்டு வச்சுருக்கோம். அது ஃபுல்லாக முளைச்சிருக்கு. எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு பாருங்கள். உருளைக்கிழங்கு எந்தளவுக்கு நமக்கு பெருசாக வரும்னு தெரியல. எப்படியும் ஒரு நவம்பர் டிசம்பர் அதுக்காக வச்சுருக்கணும். அப்போ தான் அது பெருசாக வரும். இதுக்கு பக்கத்தில் வந்து இதுவும் தண்டைக்கீரை தான். இது பாருங்கள், இது வந்து மயில் மாணிக்கம். இது வந்து முடி மாதிரி இருக்கும். இந்த இலை குட்டி குட்டியாக ரெட் பிங்க்கு இல்லைனா ரெட் கலரில் போகும். இது வந்து எண்ணெய் ரெடி பண்ணும்போது இந்த கீரையை வந்து போட்டு ரெடி பண்ணலாம். முடி வந்து நல்லா திக்காக வளரும். இதுவும் செம்பருத்தி செடியிலே சுற்றின்னு இருக்க பாருங்கள். இது பக்கத்தில் ஒரு பிரண்டை செடி இருக்குது. அது மேலே வந்து ஒரு கற்பூரவல்லி ஒரு துளசி ஒன்றா தேய்ச்சி வச்சுருக்கேன். இதுக்கு பக்கத்தில் இது பாருங்கள், இது ஒரு பூ, மஞ்சள் கலரில் ஒரு பூ, அழகான பூ. 5 பெட்டல் வச்சு ஒரு பூ. இது காட்டுமா? இங்கே இன்னொன்று கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒன்று இருக்குது, 2 பூ இருக்குது. இதுக்கு கீழே வந்து இட்லி பூ செடி இருக்குது. அது பக்கத்தில் இங்கே ஒரு துளசி மாடம். இது ஒரு துளசி மாடம். இதுக்கு பக்கத்தில் 2 தொட்டியில் வந்து நந்தியாவட்டை செடி. இதே மொட்டு தான் இருக்குது. ஆனால் நான் வரும்போது போக்க மாட்டேங்குது. ஆனால் கீழே டனன்ட் வந்து பறித்து தராங்க. இது வந்து மணி பிளான்ட்டு. நான் வச்சுருக்க தொட்டியில் கொஞ்சம் இதுவாகிடுச்சு. சரி, எல்லாத்துக்கும் எதிர் வெயில் பயங்கரமாக நம்ம 3வது மாடியில் வச்சுருக்கோமா, அதனால் நிறையா காஞ்சி போய் அதெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இப்போ வர்றது இது கூட பாருங்கள், காஞ்சி போயிருக்கு. வரட்டும்ன்ட்டு வச்சுருக்கேன். இதுவும் ஒரு நந்தியாவட்டை செடி. இதில் ஒரு செடி வந்து வருதுங்க. இது வந்து மாஞ்செடி மாதிரியா இல்லை எலும்பிச்சை செடி மாதிரியும் இல்லை. இலை வந்து நல்லா அதே மாதிரி தான் இருக்குது. எந்த செடின்னு சொல்லுங்கள். இது தானாக தான் வந்துது. இது பக்கத்தில் 2 தோட்டக்கத்தாழை.
இதுவும் அடுக்கு நெஞ்சு வெட்டன்னு சொல்லி கொடுத்தாங்க. இது வரைக்கும் ஒரு பூ கூட வைக்கல. இது மேலே சங்கு பூ படம் வச்சுருக்கேன். பக்கத்தில் மருதாணி இருக்குது. மருதாணி பக்கத்தில் ஒரு தொட்டி காலியாக இருக்குது. அதில் வந்து வெத்திலையும் பவழம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக மஞ்சள் கனகாம்பரம் இருக்குது. அப்புறம் ஒரு தொட்டியில் வந்து இதுலேயும் வருங்க, இதுலேயும் மயில் மாணிக்கம் இருக்குது, தண்டிக்கீரையும் இருக்குது. இதுலேயும் பாருங்கள் ஒரு மயில் மாணிக்கம். யாருக்கெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள். இது ஃபுல்லாக வந்து கனகாம்பரம் செடி, மஞ்சள் கனகாம்பரம். இதில் ஒரு மல்லி செடி பதியம் போட்டுட்டேன். யாருக்கெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள். இது ஒரு 80 ருபீஸ் அப்படி கொடுக்கலாம். பச்சை காட்டினலாம் அந்த செடி வந்து ஒரு 150 அப்படி கொடுக்கலாம். இது ஃபுல்லாக வந்து தண்டிக்கீரை, கனகாம்பரம். இங்கே இப்போ 3 தொட்டிலையும் வந்து பருப்பு கீரை வருது, தண்டிக்கீரை வருது. இதில் வந்து ஒரு செடி வந்து 10 மணி பூ செடி. இலையை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆர்ட் ஷேப்பில் இருக்குங்க, பெருசாக வளர. இதுலேயே வந்து ஒரு ஒய்லட் கலரில் பூ பூக்கும் இந்த பூ. இந்த பெரிய டப்பில் வந்து பாரிஜாதம் செடி. இதுலேயே வந்து பூவே வரலங்க. இதுக்கு ஏதாவது டிப்ஸ் எதாவது சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். பூ எப்படி வர வைக்கிறது அப்படின்ட்டு. இதுக்கு பக்கத்தில் வெட்செம்பருத்தி பக்கத்துலேயே இன்னொரு செம்பருத்தி. அதுவும் இது வந்து எல்லோ 2 எல்லோ இருக்குது நினைக்கிறேன். ஒரு ரோஸு, ஒரு எல்லோ. இதில் ஒரு பூ இருக்குது. ஒன்று தாங்க இருக்குது. கீழே ஒன்று இருக்குது. ஆமாம், இன்னொன்று இருக்கா? கீழே. ஓ, கீழே ஒன்று. இந்த கார்டன் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு போகிறேன். அடுத்தடுத்து இந்த கார்டனில் வந்து நிறைய வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ வருவேன் வீடியோ கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். அதனால் இனிமேட்டு கண்டிப்பாக நம்ம சுற்றி வெட்டி வீடியோ எடுத்து போடலாம். தேங்க்யூ.